ஏன்டா மெதுவா? ஐயோ அம்மா, என்ன நடக்க போதும் ஆண்டவா. ஏயா நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஏண்டி சாவகாசமா பேசுற நேரம் அடிக்குது, மனசு ஒவ்வொரு நிமிஷம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுரி. சரி சரி சொல்லி தொலை. அந்த மிலிட்டரிக்காரன் என்ன பார்த்ததே இல்ல. அதுக்கு நான் இங்கே இருக்கலாம் என்னதான். ஏண்டி மெயின் நானே துண்டா காணா துணியா காணான்னு ஓடுறேன், சைடு நீ உனக்கு என்னடி வாடி. யோ 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 இரியா, அவங்க பெட்டியவே திருடுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு அணில் மாதிரி உதவி செய்யலாம் தான். அணில் உதவி செய்யலாண்டி, தப்பு இல்ல. ஆனா பெருச்சாலி உதவி பண்ணா அந்த ராமருக்கு பிடிக்காது. கம்முனு வா. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது பேபி? டேய் என்ன நடக்குதுங்க? ஒண்ணுடா ஒண்ணுல. அவன கூப்பிடல போமா. ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மனசுல நினைச்சு வச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் இங்க நடக்காது. வாடி வாடி. வா 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 வா. மெதுவா, சத்தம் போடாத. பாலாஜி, இந்நேரம் அந்த மிலிட்டரிக்காரன் தூங்கி இருப்பானா? அது என்னடா உனக்கு சந்தேகம்? 40 தூக்க மாத்திரை கொடுத்துக்கிறேன். அப்பா நெஞ்சே வலிக்குதுடா. 2 மாத்திரை நீ போட்டுக்கிறியா? அது இல்லடா, என்னுடைய கோடீஸ்வர கனவு கலைஞ்சு போச்சே, அத நினைச்சுடா. கவலைப்படாத, சன் டிவில புது கேம் ஷோ வருது, அதுல கலந்துக்க. என்னெல்லாம் கூட சேர்த்துக்குவாங்களா? அதுக்கெல்லாம் புத்தால் தர வேணும்டா. தேவலா பேசாத. இந்த பாரு, அந்த மிலிட்டரிக்காரன் 4 நாள்ல எக்ஸிட் ஆயிடுவான். நீ அப்புறம் என்ட்ரி ஆயிடு. இப்போதைக்கு எக்ஸிட் ஆயிடு. ஓகே ஓகே. மாட்டணும். எதுக்குடா மாட்டணும்? நம்ம தான் எஸ்கேப் ஆயிட்டமே. லூஸ் மாதிரி பேசாத. லுக் அட் தேர் தி போண்டா. டேய் பாலாஜி, நீ தூங்கி இருப்பான்னு சொன்ன, அவன் சேர போட்டு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான், கையில துப்பாக்கி வேற. அதானே, துப்பு கட்ட வந்த மாத்திரை துப்பிட்டான் போல இருக்குதே. அங்க உட்கார்ந்து என்ன பண்றான்? ஐயோ, இவனுக்கு உட்கார்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? டேய் இப்ப எப்படா வெளியில போறது? இரு பதறாத, பின்னால இருக்கிற பொதுல ஒளிஞ்சிக்க. நான் நைஸா அவன்கிட்ட போய் பேச்ச கொடுத்து தூங்க வைக்க போறியா? தாலாட்டு பாட போறேன். நானே வரேன். இருப்பால் அடிப்பேன். வாடிங்க. வா வா. மாமா, இருங்க. பாலாஜி மாமா. பாலாஜியா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன மாமா இங்க வாட்ச்மேன் உட்காந்துக்கிறீங்க? நான் பார்டர்ல பாதுகாப்புக்காக நிக்கிறேன். இந்தியன் பார்டர் இங்க எங்கேயா வந்தது? நாட்டோட எல்லையா இருந்தாலும் சரி, வீட்டோட எல்லையா இருந்தாலும் சரி, நான் நிக்கிற இடம் தான்டா எனக்கு அல்ல. எனக்கு அதான் பெரிய தொல்லை. ஆமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? உண்மையான ராணுவ வீரனுக்கு தூக்கம் வராது. அது உண்மையான ராணுவ வீரனுக்கு. நீங்க போய் தாச்சிங்க. என்ன குட் ஜோக். ஜோக்கா? சீரியஸா பேசுறேன், ஜோக்குன்றானே இந்த ஆளு. சரி, இந்த ஆளு ஒத்துக்கிறானே. நான் தான் உங்களுக்கு 40 தூக்க மாத்திரை கொடுத்தேன், நீங்க தூங்கலையா? தூக்க மாத்திரையா? ஐயோ, எனர்ஜி மாத்திரை கொடுத்தேன், அது போடலையா? நான் என் வாயில போடல, துப்பாக்கில போட்டு பலூனை குறி பார்த்து சுட்டேன். ஒண்ணு கூட பலூன்ல பட்டிருக்காத. யூ ஆர் கரெக்ட். வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதடா. வெளியில சொல்ற விஷயமா இது? ஏன் புரியாத பேசுறீங்க? நீங்க வீட்லயே இருந்தா எப்படி? தெருமுனையில போய் இருங்க, அப்பதான் எதிரிங்க வந்தா பிளாக் பண்ண முடியும். அண்டை நாட்டை பத்தி எனக்கு கவலை இல்ல, என் வீட்டை பத்தி தான் எனக்கு கவலை. என்ன மாமா சொன்னா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஒருவேளை பேக் கார்டு வழியா திருண்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நோ சான்ஸ். காம்பவுண்ட் சுவரை சுத்தி கரண்ட் கம்பி போட்டு வச்சுக்கிறியா? யூரின் பெஞ்சு வச்சிருக்கிற. ஒரு வயல உள்ள வர முடியாது. வாசனை வருதா? ஊதுவத்தியா கொளுத்து வச்சுக்கிற? உச்சா தானியா போய் வச்சுக்கிற? உச்சா போயிட்டு லுத்தாசமா பேசிக்கிட்டு இருக்க? அச்சா ஒண்ணு வெச்சா. இப்ப நீங்க தூங்க போறீங்களா இல்லையா? தூக்கமா எனக்கா? இப்படிதான் ஒரு தடவை பார்டர்ல தூங்காம நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ என் கேப்டன் வந்து என்கிட்ட தீப்பெட்டி கேட்டார். கேட்டது கேப்டன் ஆச்சே. பைக்குள்ள கைய விட்ட ஒரே ஒரு குச்சி. சரி பத்த வச்சு தரலான்னு அவர் சிகரெட்டை வாங்கிய வாயில வச்சு அப்படியே பாஞ்சுக்கிட்டே பார்டர் கிராஸ் பண்ணேன். அப்போ பல 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 பலன்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. நெருப்பா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். அப்படியே உரசி கிட்ட போய் பத்த வச்சு பார்த்தா அது புலியோட கண்ணு. எது? புலி டைகர். ஏய், கேக்குறவ கேன பையலா இருந்தா கேபிள் கனெக்ஷனே இல்லாம கேடிவி தெரியுதுன்னுவியா? இப்படி தூக்கு போறியா இல்லையா? நோ சான்ஸ். என்ன மீறி அவனும் வெளியிலயும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஐ ஷூட் எவரிபடி. சும்மா குண்டு இல்லாத அவன் தான் உதார காட்டினேன்.
சுவாமிஜி குருஜி சுவாமிஜி குருஜி சுவாமிஜி குருஜி சுவாமிஜி அப்பா ஏன் இப்படி கதவை போட்டு உடைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் வெளிய வாங்களேன். வெளியில வர முடியாது. ஏன்? நான் உள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லையே எட்டி பார்த்து தானே இருக்கீங்க. டேய், நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. நீங்க கதவை உடைக்கிற சத்தம் கேட்டு நான் வெளியில வந்தேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. தெரியுமே, அந்த மிலிட்டரி மேன் தானே? அவரு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? இமயமலையில உங்களை பாத்திருக்காரா? ஆனா அவன் பார்த்தது என்ன இல்ல, பின்ன டக்கர் குறிச்சிய. நீங்க தானே டக்கர் குடிச்சி. நான் தான் டக்கர் குறிச்சி. ஆனா அங்க இருந்த டக்கர் குறிச்சி நான் இல்ல. என்ன சொல்றீங்க? அட, என்னம்மா உனக்கு புரியலையா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். குருஜி தியானம் பண்ணும்போது அவர் உடல் மட்டும்தான் இங்க இருக்கும். ஆன்மா தேவலோகம் போயிடும். நம்ம மாமா உடலை மட்டும்தான் பார்த்திருக்காரு, ஆன்மாவை பார்க்கல. அதுதான் குருஜி அப்படி சொல்றாரு. கரெக்டா குருஜி? ஆமா ராசா, ஆமா ராசா. நீயே எதையோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீயே ஒரு விளக்கம் கொடுக்கறியே. நீ ரொம்ப நல்லவர் ராஜா. எல்லாம் உங்க மகிமை தான் குருஜி. சரி சரி கிளம்புங்க. இல்ல குருஜி, எங்க மாமா என்னை விட உங்க மேல தீவிர பக்தனா இருக்காரு. அன்னைக்கு உங்க உடம்ப மட்டும் தான் பார்த்தாராம், உங்க ஆன்மாவோட சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வாங்க குருஜி வாங்க. வாங்க குருஜி வாங்க. ஐயோ, காப்பாத்தியும் விட்டுட்டு ஏன்டா இப்படி கவுத்து விடுற நீ? அப்படிலாம் சொல்லாதீங்க குருஜி. இந்த உலகத்தையே காப்பாத்துறவர் நீங்க. வாங்க வந்து எங்க மாமாக்கு காட்சி கொடுங்க. ஐயோ, நான் வந்தா பெரிய சிக்கல் ஆயிடும்டா. என்ன சிக்கலாகும்? அது வந்து என்ன சிக்கலாகும் சொல்லுங்க. இருடா, யோசிக்க விடுறா. உங்க மாமா சந்திராஷ்டமி, நான் கோகுலாஷ்டமி. இல்ல சூரியாஷ்டமி. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டா உலகமே இருட்டாயிடும். ஆஹா ஆஹா, அந்த அதிசயத்தை நான் உடனே பார்க்கணும். வாங்க வாங்க வாங்க. இருட்டுல அந்த அதிசயத்தை எப்பறா பாப்ப? ஐயோ, அடம் பிடிக்காதீங்க குருஜி. வாங்க அம்மா. ஐயோ, குருஜி, ஒரு வாங்க. மாமா இருக்கு. வாங்க வாங்க. எப்பா, அம்மாவும் புள்ளியும் அந்த சாமியார் கூட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அந்த பண்ணாட இந்த பண்ணாடைய பார்க்க போறான். என்ன ஆக போதோ அதான்டா தெரியல, எனக்கு ஒரே பயமா இருக்குடா. இருப்பா இருப்பா, என்ன நடக்கும் பாப்போம். ஏம்பா, குருஜி வர எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? நீ போயிட்டு வா, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் குருஜிய பார்த்தே ஆகணும். ஐயோ எப்பா, இந்த பலாக்கொட்டை மூக்க தொல்லை தாங்க முடியலையப்பா. என்ன நடக்க போதோ? அந்த குருஜி வராம ஏமாத்தினா நல்லா இருக்கும். ஏமாத்திட்டான்பா. அப்படியா? வரலையா? வந்து ஏமாத்திட்டாமா அந்த பண்ணாட. வாங்க குருஜி வாங்க. வாங்க குருஜி வாங்க. வரேன். வாங்க குருஜி வாங்க. வாங்க குருஜி வாங்க. என்ன குருஜி திரும்புங்க. அதான் திரும்பிட்டேனே. ஐயோ, இந்த பக்கம் திரும்புங்க. திரும்ப மாட்டேன். அப்படியே போனா வழிக்கு விழுந்துருவீங்க. திரும்பி வந்தா என் வாழ்க்கை வலிக்குதுடா. ஏதோ ஒண்ணு டக்குன்னு வாங்க. ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட்டா இப்ப தப்பு. ரைட்டா ரைட் ரைட்டா ரைட். வாங்க வாங்க வாங்க. மெதுவா மெதுவா வாங்க குருஜி வாங்க. வாங்க குருஜி வாங்க. வாங்க குருஜி வாங்க. கரெக்டா வந்துட்டோம். ஐயோ, டக்கர் குருஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டக்கர் குருஜியா? ஆமா, அதே முதுகு, அதே தோல், அதே தலப்பா, அதே கம்பீரம். இவரே தான் டக்கர் குருஜி. என்னையா சொல்ற? ஒன்ன சொல்லையா, அவரை சொன்ன. நான் இமயமலையில எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்காரு. இவரை நீங்க இந்த ஆங்கில தான் பாத்தீங்களா? நான் இப்படியே தான் பார்த்தேன், இப்படியே தான் போட்டோவும் பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த போட்டோவை காட்டு. அப்போ இவர் மூஞ்சி நீ பார்க்கவே இல்லையா? எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், மூஞ்சியை காட்டவே மாட்டேன்ட்டாரு. அப்பாடி, எங்க நல்ல நேரம் இப்ப காட்டுவார் பாரு. கோவிந்தா, என்னது? கோவிந்தா கோவிந்தா. குருஜி, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. என்ன தெய்வீகமான முகம் இது. எது இதுவா? பின்ன இதுவா? இந்த பாக்கியம் அன்னைக்கே எனக்கு கிடைக்காம போச்சே. குருஜி, அன்னைக்கே உங்க முகத்தை காட்டாமே போயிட்டீங்க. அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு ரொம்ப அர்ஜென்ட்டா போய்கிட்டு இருந்தேன், அதனால தான் காட்ட முடியல. எது டியூட்டியா? தவம் தவம். அது தவம் முடிஞ்சு போகும்போது நான் யாருக்கிட்டே என் மூஞ்ச காட்டுறது இல்ல. காட்டினா போடுவாங்கல்ல. என்னது? கண்ணத்துல போடுவாங்கல்ல, நீங்க போட்டுங்க. அண்ணே, இப்ப உங்களுக்கு திருப்தியா? பரம திருப்தி. Thank you மிலிட்டரி மேன். குருஜி, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்னடா சொல்ற? ஆமா, அவர் சந்திராஷ்டமி, நீங்க சூரியாஷ்டமி, ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சா உலகமே இருட்டாயிடும் சொன்னீங்களே. இப்ப ஆகவே இல்லையா? எப்படா சொன்ன? மாடியில பேசும்போது சொன்னீங்களே. ஆமா ஆமா சொன்னேன். 6 மணிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா இருட்டாயிருடா. பகல்லே இருட்டாவும் சொன்னீங்கல்ல. அறிவு இருக்காடா உனக்கு? இருந்தா கம்மிட் ஆயிருப்பா. ஐயோ, உங்கள குருஜி, பையனை சொன்னேன். ஏண்டா
பகல்லையே இருட்டாயிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க ஆபீஸுக்கு போனவங்க வெளியில வேலைக்கு போனவங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. அதனாலதான் நம்மளோட குருஜி அவரோட சக்தியால பகலை இருட்டாக்காம தடுத்துட்டாரு இல்ல குருஜி? அம்மா இவ்வளவு நேரம் பையன் காப்பாத்துனா இப்ப அம்மா நீங்க காப்பாத்துறீங்க திஷ்டி. என்ன குருஜி உலகத்தையே நீங்க காப்பாத்துறீங்க, உங்களை போய் நாங்க காப்பாத்த முடியுமா? அதானே. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. குருஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே ஐயோ ஐயோ ஆமா என்ன குருஜி முதுகுல மிதிக்கிறீங்க. இதுக்கு பேரு மிதியாஷ்டமின்னு பேரு. அப்போ மிதிக்க அப்படியா? அப்ப என்னையும் மிதிங்க, என்னையும் மிதிங்க. மிதிக்கிறேன். மிதியாஷ்டமி. எப்பா பாத்தியாப்பா, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் இந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்க டெவலப் ஆயிட்டே இருக்கானுங்கப்பா. நம்ம 2 பேரும் இவர மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோமா?